இந்த படம் டாட் ஆரம்பித்து தொடங்கி வச்சது ஜெயம் ரவி சார் தான். அவர் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. தேங்க்யூ பிரதர். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவர் சொல்லலாம் உண்மை கிடையாது. அவர் எடுத்துக்கிட்ட சிரத்தை இந்த படத்துக்காக அது என்னால் சொல்ல முடியாது. எவ்வளோ அடிபட்டிருக்கு, எவ்வளோ தடவை எங்களை சொல்லாமல் இருந்திருக்காருன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது செல்வா மாஸ்டருக்கு தெரியும். ஸோ மிக மிக தெய்வ திருமகன் தான் உங்களை சொல்லணும்னா, நான் தெய்வமாக கிடையாது. பிகாஸ் அது தாண்டி நீங்கள் பிகாஸ் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். அதனால தான் படம் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு எனர்ஜி தான் எங்கள் படத்தையே கன்வெர்ட் பண்ணிச்சு. தேங்க்யூ பிரதர். இட்ஸ் ரியலி ஆனர் டு ஒர்க் வித் யூ. நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக முடிச்சுட்டு படம் ட்ரை பண்ணும்போது நான் முதல்ல போனது மோகன் சார் ஆஃபீஸ் தான். அப்போ ஜெயம் முடிஞ்சிச்சு, எம்கமன் ஆரம்பிக்க போகிறாங்க. நான் கதை சொல்ல ட்ரை பண்ணி எனக்கு 14 வருஷம் ஆச்சு சார் உங்கள் படம் கிடைக்கிறதுக்கு. தேங்க்யூ பிரதர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு எனக்கு. அண்டு அன்னையிலேருந்து எனக்கு மோகன் சார் ஒரு பெரிய குரு மாதிரி இருந்தாங்க எனக்கு. எப்படி பிரியதர்ஷன் சார் எனக்கு ஒரு குருவோ அது மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு மோகன் சார் தான் குரு. அது நிறைய இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன், இங்கே நான் பதிவுப்படுத்தி விரும்புகிறேன். சாயிஷா, I know what to say. You're here to stay here and rule. I wish you all the best. I'm sure you're going to rock here, and I'm very, very happy and proud of you. She is a great actor, and she's going to stay in all your arts. And I don't know what to say. She's become my sister, so it's talking like a family. I'm talking about it like my family. And Thiru sir, அதை பற்றி சொன்னால் எனக்கு எமோஷன் தான் ஆகும். பிகாஸ் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் எப்படி சினிமா வரணும் ஒரு பேஷன் வந்தது காரணம்லாம் பிரியன் சார் திரு சார் தான். எனக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஃப்ரேமிங் சென்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக காரணம் திரு சார் தான். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஸோ அது உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். இந்த படத்தில் நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் சார் ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், ஃப்ரேமிங் இப்படி பெட்டராக பண்ணுன்றது. தேங்க்யூ திரு சார். இட்ஸ் அ ரியலி அகெயின் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் யூ அகெயின். அண்ட் தம்பிராமன், உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக இருக்கிறதுலே ரொம்ப செட்லேயே ரொம்ப சின்ன ஆள்னா யாருன்னா தம்பிராமன் தான். 15 வயசு இருக்கும் அவருக்கு அந்த செட்டில். அவர் பண்ணுற நானும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் சொல்கிற மாதிரி தான் அவருக்கு நேரம் கருதி அவ்வளோ எனர்ஜி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அவங்க காம்பினேஷனில் சாயிஷாக்கும் தம்பி என்ன காம்பினேஷனில் சீன்ஸ் ஐ திங்க் லிட்ரலி என்ஜாய்டு எவ்ரி திங். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தமிழை பெறத்துக்கு பெரிய பில்லர் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டனி சார், என்ன சொல்லணும்னு தெரியல, உங்களை பற்றி என்னை பற்றி பேசுகிற மாதிரி தான். நிறைய ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை எடிட் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ஜெயஸ்ரீ. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பில்லர். எப்படின்னா இந்த படம் நான் ஆரம்பிச்சோன்னே எங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க. நாங்கள் அநேகமாக எல்லா காட்டுக்கும் போயிட்டோம். நானும் ஜெயஸ்ரீயும் வியட்நாம், பேங்காக், தாய்லாந்து, அந்தமான் எல்லா காட்டுக்கும் போயிட்டோம். ஸோ அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் போகும்போது. இங்கே இது நல்லாயிருக்கும், இங்கே பாருங்கன்னு சொல்லி நம்ம ஒரு செட்டு போட்டுடலாம். ஆனால் அங்கே கிடைக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், ஒரு அம்பு, வேல், அதெல்லாம் அவங்க டீட்டெயிலிங் தான். தேங்க்யூ ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். அண்ட் ஹரி சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் சார் இட்ஸ் கிரேட் ஆனர். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஃப்ரம் மெட்ராஸ் பட்னம், யூ நோ தட் ஐம் ட்ரைங் டு ரீச் யூ ஆர் ட்ரைங் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்தில் இதில் பெரிய பிளெஸ்ஸிங் என்னென்னா, உங்கள் 50வது படத்தில் எங்களுக்கு அமைஞ்சது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன் வனமகனுக்கு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார் டு பி அசோசியேட் வித் யூ. நான் சொல்லிட்டு இருப்பேன் அவரை பற்றி. அவர் ஒன் மேன் ஆர்மி. அவர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார். அவர் தான் சிடி ரைட் பண்ணுற வரைக்கும் சார் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ஒன் மேன் ஆர்மி. கண்டிப்பாக அந்த சாங்கில் இருக்க அத்தனை சாங்கோட படத்தோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மியூசிக்லேருந்து தான் வர ஆரம்பிக்குது. அது கண்டிப்பாக ஹாரிஸ் சார்னால தான். ஹாரிஸ் சார்னு ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்காக தான் நினைக்கிறேன் சார். அது மாதிரி நிறையா இருக்காங்க. எம்ஆர் ராஜகிருஷ்ணன் சவுண்ட் இன்ஜினியர், மாஸ்டர் செல்வா மாஸ்டர், சாரி மாஸ்டர், நான் சொல்லிட்டு இருப்பேன், செல்வா மாஸ்டரோட உழைப்பு தான் இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா ஒரு படத்தில் டைகர் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது கன்சீவ் பண்ணிலேருந்து எல்லாமே அது செல்வா மாஸ்டர் தான். நான் சொல்லிட்டு இருப்பேன், செகண்ட் ஹாஃபோட டைரக்டரே அவர் தான். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு அவருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணோம். பிரகாஷ் சார் படத்தில் நான் கேட்டோடனே உடனே ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அகெயின் அவரோட ப்ரெசன்ஸே போதும் படத்தை ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு வலு கிடச்சிடும் படத்துக்கு. அது ரொம்ப நன்றி. நிறைய பேர் எங்களை வாழ்த்துனாங்க. சரண்யா மேடம், தேங்க்யூ மேம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அகெயின் யுவர் ஃபேமிலி டு மீ. என்னோடய அப்பா அம்மாவுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய சிஸ்டர்
அண்ட் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு.